இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு தகுந்த மாதிரியான தக்காளி தொக்கு. இது அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய தக்காளி 5 தக்காளி, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி வச்சுருக்கோம். கொத்தமல்லி தேவையான அளவு நம்ம உருவி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு சட்டி நல்லா காயணும். சட்டி காஞ்சோன்னே இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, வெந்தயம், சீரகம் அதை நம்ம எண்ணெயில் போடுறோம். கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாமே நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த 2 பச்சை மிளகாவை சேர்க்கிறோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே வந்து நல்லா வதங்கி நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வாசம் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம உருகி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்க்கிறோம். கருவேப்பிலை இந்த வெங்காயம், பச்சை மிளகாவோட நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி இருக்குதுங்களா, அதை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உப்பு நம்ம சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் நல்லா வேணும் அப்படின்றவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகாய் அந்த காரமே போதும் அப்படின்றவங்க பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா கூட போதும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா கொத்தமல்லி, இந்த மிளகாத்தூளை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி லாஸ்ட்டாக சேர்க்கறது வந்து இந்த தக்காளி தொக்குக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த தக்காளி தொக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி தொக்கு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது இதிலே நமக்கு தெரியும். அந்த பதத்தில் வந்தோடனே நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்து நம்ம இதை பரிமாறலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.